வணக்கம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடவும் சாதத்தோடு தொட்டு சாப்பிடவும் ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி ஒரு ஆம்லேட் ஒன்று செய்யலாம் வாங்க. ஸ்கூல் காலேஜ் போகிற பசங்களுக்கு இது ஒன்று செஞ்சு கொடுத்தீங்கனாலே போதும். இந்த ஆம்லேட் செய்கிறதுக்கு 3 முட்டையை உடச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். அடுத்து இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கூடவே 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து வச்சிடலாம். முட்டையை இந்த மாதிரி ஒரு விஸ்கு இல்லாட்டினா ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா கலந்து வச்சிடலாம். நல்லா அடித்து ஒரு 2 நிமிஷம் கலந்திங்கன்னா முட்டை நல்லா ஃப்ளஃபியாக வரும். 1 கேரட், 1 வெங்காயம், கொஞ்சமாக முட்டைக்கோஸ், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாமே பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கை வச்சு ஒரு முறை எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம். முட்டையில் ஏற்கனவே மிளகுத்தூள் சேர்த்துருக்குறோம். இதுலேயும் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. இந்த காய்கறியை ஒன்று சேர்த்து கலந்த உடனேயே ஆம்லேட் போட ஆரம்பிச்சிடணும். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன். இது நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 தக்காளியை விதைகள்லாம் நீக்கிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை முதல்ல இந்த பேனில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி தக்காளி சேர்க்கும்போது ஆம்லேட் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூட குடமிளகாய் இருந்தாலும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற கோஸ், கேரட், வெங்காயம் இது எல்லாத்தையும் தூவிக்கலாம். எந்த அளவுக்கு திக்காக காய்கறி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தூவி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம கலந்து வச்சுருக்கிற முட்டையை ஊற்றிக்கலாம். காய்கறி எல்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரி நல்லா அடர்த்தியாக ஊற்றிக்கோங்க. இந்த ஆம்லெட்டை சின்ன குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி முட்டையை ஊற்றிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். 2-3 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆம்லெட் பாருங்கள், கலர்ஃபுல்லாக ஒரு சைடு சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள். அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கரண்டியை வச்சு கொஞ்சம் லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மாற்றிட்டு மறுபடியும் கவுத்து போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு மாற்ற முடியும். இது ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே மாற்ற முடியாது நமக்கு. ஆம்லேட் இந்த மாதிரி திருப்பி போட்டதுக்கப்புறம் இன்னொரு முறை நம்ம தட்டு போட்டு மூட வேண்டாம். இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பக்கமும் ஆம்லேட் சூப்பராக வெந்து வந்துடுச்சு. வேறு பிளேட்டுக்கு இதை மாற்றி வச்சுக்கலாம். இந்த முட்டைக்கோஸ் ஆம்லேட் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.